அப்புறம் நாய்க்கு சாப்பாடு வைக்கக்கூடாதுன்னு அந்த தெருவில் இருக்கிற பூரா வண்டி இப்படி சண்டை வளர்த்தி அந்த அம்மா கீழே தள்ளி காயம் ஏற்படுத்தி இதுவே பின்மண்டையில் அடிபட்டு அவங்க இறந்து தான் என்னடா பண்ணிருப்பா? ஏன்டா டேய் நீ 3 வேளை சாப்பிட்றீங்களாடா, நீங்க சாப்பாடு வைக்க வேணாம், நாங்க வச்சுக்கிறோம், வைக்கிறோம், என்ன தடுக்கிறீங்க? ஏன்டா இத்தனை 1000 வருஷமா இல்லாது இந்த 6 மாசத்துல தான் தெருவில் நாய் எல்லாரும் கடிக்குது கத்தினுக்கிறீங்க. எந்த தெருவில் எங்கடா நாய் கடிக்குது? எல்லா தெருவிலும் அமைதியாக தான் இருக்குது. எவனாவது எங்கேயா நியூஸ்ல போய் ரிப்போர்ட் போட்டு போறதை அப்படியே பெருசா கையில எடுத்துக்கிட்டு சாப்பாடு வைக்கிறீங்க சண்டை போட்டு தள்ளி விட்டுனேன். ஏன்டா இதே தெருல ஒருத்தன் வந்து யாரோ வந்து தூக்கி போட்டு வெட்டினாலோ இல்லை குழந்தை காத்திரி மூலம் வந்து தடுப்பீங்களாடா? நீங்க பொண்டாட்டி போய் ஷாலில் பண்ணி ஒழிஞ்சிருக்க மாட்டீங்க. ஒரு சாப்பாடு போறது ஒரு குத்தம் வந்து இவ்வளோ பிரச்சனை பண்றீங்க. ஏன்டா 2 நாள் முன்னாடி ஒரு நாய் கடிக்க வந்ததா போய் சொல்லி அந்த நாயை அடிச்சே கொண்டானுங்க. இப்போ இந்த பிங்க் ஷர்ட் போட்டவன் அந்த லேடியை கீழே தள்ளி விட்டுருக்கான், கையில் அடிபட்டு கை உடையிற நிலைமை போயிருக்கு. இப்போ இவனை அடிச்சு கொண்டுடலாமா அவனை தாக்க வந்தான்ட்டுன்னு? ஏன்டா இப்போ எந்த வருஷத்துல நாயை கடிச்சிருந்ததுரா? இப்போ பல 1000 வருஷமா நாய் இருந்தது, இந்த 6 மாசம் நாய் கடிக்குது, அவங்களுக்கு நாய் கடிக்குது நியூஸ் போட்டு ஒரு மக்கள் மனசுல விரோதத்தை உண்டு பண்ணி இந்த விஜய் டிவி கோபிநாத் ஏன் அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்க? குடிச்சிட்டு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் எவ்வளவு பேர் சாவடிக்கிறான்? அவங்களா டாஸ்மாக்ல என்ன அடிச்சு உடைக்க முடியுமாடா? இல்ல ஒரு நாளைக்கு எத்தனை கொலை நடக்குது, எத்தனை ரேப் நடக்குது, எத்தனை குழந்தை கடத்திட்டு போறாங்க? முதல்ல அதை போய் கேள்வி கேட்க முடியுமா? எதுக்கு நாய் சாப்பிட போட்டா மட்டும் வந்துடுறீங்க? பேரு இங்க உங்க வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கிறீங்களே என்கிட்ட சொல்லக்கூடாது. உன் வீட்டுக்கு வந்து வச்சு உன் வீட்டுல வந்து இடம் கேட்டா மட்டும் நீ தான் எங்க சொல்லணும். தெரு வந்து உன் அப்பா வீட்டு ரோடு கிடையாது. தெருவில் நான் வச்சா நீங்க வந்து உங்க வீட்டுல வச்சுன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி கோபிநாத் அவர்களே, நீங்க வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டுருங்க, நான் தவறான செய்தியில் பரப்பிட்டேன், நாய்கள் உணவு வைக்கிற தப்பு இல்லைன்னு ஒரு பரவி சொல்லி விடுங்க. அப்பதான் அவங்க எல்லாம் கம்னு இருப்பானுங்க.